வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 24/8/2025 ஆவணி மாதம் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. பரபரப்புக்காக நாள், எல்லா விஷயத்திலும் ஏற்றம், தடைகள் தவிடுபொடியாக்கும், பணவரவுக்கு உண்டான அற்புதம், தொழில் ரீதியாக ஏற்றத்தை பெறுவீர்கள். மனதில் ஒரு சந்தோஷமும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கையும் ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், அனுகூலங்கள், தொடர்ச்சியாக இந்த மனத்தாங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷமும் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் தேவையற்ற பதட்டத்தை குறைத்து கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் பெரும் வெற்றியை பெறுவார்கள். குடும்பத்தில் கண்டிப்பாக அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். ரொம்ப நாட்களுக்கு பிறகு நல்ல செய்தி ஒன்று குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காணப்படும். இனம் புரியாத இருந்த பயம், பதட்டம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படுவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தரும். தொழில் ரீதியாக இருந்த சங்கடம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பெற்றோர் பெரியோர் அனுகூலத்தை நிச்சயமாக செய்து தருவார்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய அமைப்பு. பணவரவுக்குண்டான உத்தரவாதங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் நிச்சயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். சுபவிரிய பிராப்தம் காணப்பட்டாலும் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவசரத்தனம் இன்று காட்டாமல் இருந்தால் நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் மிகப்பெரிய நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அனுகூலங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற பெரிய அனுகூலங்கள் நிச்சயமாக ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். புது தொழிலுக்காக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. தொழில், உத்தியோகம்,
வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் இருந்த ஒரு தொய்வு நிலைமை இன்று மாறக்கூடிய நாள். அதே சமயம் மேலதிகாரிகள் உங்களை பற்றி புரிந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய ஆதரவும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்கப் போகிறது என்று உள் மனசு சொல்லும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுவதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட எந்த பாதிப்பும் காணப்படாதது மனதில் தெம்பும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். பெரிதளவுக்கு அந்த சந்திராஷ்டமும் நம்மளை பாதிக்காத வரைக்கும் பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் தேவையற்ற அந்யோன்ய குறைபாடுகளை நீங்கிக் கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். குடும்பத்தில் மிக கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.